ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 5. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மையில்லை. அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி. அவர்கள் நா வஞ்சகம் பேசும். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அளியும். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளர்க்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வாழ்ற உலகத்துல கஷ்டமான பழைய நினைவுகளே இல்ல. நீங்க வேலை செஞ்சா அதுக்கான முழு பலனும் உங்களுக்கே கிடைக்குது. அட, 100 வயசானாலும் உங்களை இளைஞர்னு தான் சொல்றாங்க. எப்படி இருக்கும்? இது ஏதோ சும்மா சொல்ற கற்பனை இல்லங்க. இது எசையா புத்தகத்துல இருக்கிற ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த பழமையான ஒரு தரிசனம். வாங்க, இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். அப்பா, இந்த ஒரு வரியோட ஆழத்தை யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சின்னதா ரிப்பேர் பண்ற வேலை இல்ல. இது ஒரு கம்ப்ளீட் ரீசெட். எல்லாமே புதுசா சுத்தமா உருவாக்கப்படும்னு சொல்ற ஒரு தெய்வீக வாக்குறுதி. அதாவது, இந்த புதுசா படைக்கப்படுறதுங்கிறது பழையதா அப்படியே ஒட்டு போட்டு சரி பண்றது கிடையாது. இது ஒரு டோட்டல் ரீஸ்டார்ட் மாதிரி. நம்மளோட பழைய காயங்கள், வலிகள், ஏன் அந்த நினைவுகள் கூட முழுசா அழிக்கப்பட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான சாப்டர் ஆரம்பிக்குது. இதுல ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆழமான விஷயம் என்னன்னா, அங்க பழைய விஷயங்களுக்கே இடமில்லை. ஒரு செகண்ட் கண்ணை மூடி இதை கேட்டு பாருங்க.
உங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தின பழைய நினைவுகள், செஞ்ச தவறுகள், பட்ட வேதனைகள் எதுவுமே உங்க ஞாபகத்துல இருக்காது. மனசிலிருந்து அது மொத்தமா அழிஞ்சிடும். அப்பா, அது எப்பேற்பட்ட ஒரு விடுதலைங்கிறத நினைச்சு பாருங்க. எந்த பாரமும் இல்லாத ஒரு தூய்மையான ஆரம்பம். சரி, இந்த புது உலகத்தோட இதயம் எதுன்னு தெரியுமா? அதுதான் சந்தோஷம். இங்கே எருசலேம் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஊரோட பேர் மட்டும் இல்ல. அது அழகையோ கூப்பாடோ இல்லாத எப்பவுமே ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கிற ஒரு புது சமூகத்தோட அடையாளம். இப்ப பாருங்க, இந்த வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு. இது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல, 2 வெவ்வேறு உலகங்களுக்கு நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசம். ஒரு பக்கம் அழுகையும் கூக்குரலும் நிறைஞ்ச பழைய உலகம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியும் பூரிப்பும் மட்டுமே இருக்கிற ஒரு புது உலகம். கஷ்டம்ங்கிற வார்த்தைக்கே இடமில்லாம சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமா இருக்கிற ஒரு நிஜம். இந்த விஷயம் நம்ம உணர்ச்சிகளோட மட்டும் நிக்கல, நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தையே இது மாத்தி எழுதுது. அதுதான் நம்மளோட ஆயுட்காலம். ஆமாங்க, வாழ்க்கை மரணம் பத்தி நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோமோ அதையே இது கேள்வி கேக்குது. யோசிச்சு பாருங்க, அந்த உலகத்துல பிறந்த குழந்தைங்க கொஞ்ச நாள்ல இறந்து போற சோகமே இருக்காது. அதே மாதிரி வயசானவங்களும் அவங்க வாழ்க்கையை முழுசா வாழாம போக மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ப்ளீட்டான நிறைவான வாழ்க்கை நிச்சயம். மரணங்கிறது ஒரு துக்கமான நிகழ்வா இல்லாம ஒரு வாழ்க்கையோட அழகான நிறைவா பார்க்கப்படுது. 100. இந்த நம்பரை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு செஞ்சுரியோட முடிவு இல்லையா? ஆனா இந்த புது உலகத்துல இந்த 100ங்கிற எண்ணுக்கு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கர ஆச்சரியமான அர்த்தம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க பாப்போம். இதோ பாருங்க அந்த ஆச்சரியமான பதில். அந்த புது உலகத்துல 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இறந்து போற ஒருத்தர் வெறும் இளைஞராதான் கருதப்படுவாராம். நினைச்சு பாருங்க, 100 வயசுங்கிறது இளமைக்கான ஒரு அடையாளம். இது வயசு, வாழ்க்கை, மரணம் பத்தி நம்ம வச்சிருக்கிற எல்லா கணக்கையும் அப்படியே தலைகீழா மாத்தி போடுது இல்லையா? சரி, இது வெறும் தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி மட்டும் பேசல. இந்த தரிசனம் நம்ம சமூகத்தோட அடித்தளமான உழைப்பு, நியாயம் இதுக்கெல்லாம் கூட ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. அங்க வேலை செய்யறதுங்கிறது ஒரு பாரம் கிடையாது, அது ஒரு கொண்டாட்டம். இது ரொம்பவே நியாயமான ஒரு உலகம். எப்படின்னு கேக்குறீங்களா? அங்க உங்க உழைப்போட பலனை வேற யாரும் திருட முடியாது. நீங்க கஷ்டப்பட்ட ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதுல நீங்க தான் குடியிருப்பீங்க. நீங்க ஒரு திராட்சை தோட்டம் போட்டா அதோட பழங்களை நீங்க தான் சாப்பிடுவீங்க. உழைப்புக்கு மரியாதை இருக்கு, அது எப்பவும் வீண் போகாது. சுரண்டல்ங்கிற பேச்சுக்கே இடமில்ல. ஓகே, இவ்ளோ நேரம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த அசர வைக்கிற தரிசனத்தை பத்தி பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, சரிதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நமக்கு இதனால என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துக்கு இது என்ன சொல்ல வருது? நம்பிக்கை, நீதி, சந்தோஷம்னு பேசுற இந்த பழங்கால தரிசனம் இன்னைக்கு இவ்ளோ கஷ்டங்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச நம்ம உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல உலகத்துக்காக ஏங்குறதுங்கிறது மனுஷங்க மனசுல எப்போ இருக்கிற ஒரு ஆசை. ஒருவேளை அந்த ஆசைக்கான ஒரு வழிகாட்டியா இது இருக்கலாம். இந்த புதிய வானம், புதிய பூமி பத்தின உங்க கருத்து என்ன? யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது
அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாழ்க்கையில சில சமயம் நம்மள அப்படியே ஒரு ஓரத்துக்கு தள்ளி நிறுத்திடும் இல்லையா? நம்பிக்கைக்கே இடமில்லாத மாதிரி ஒரு இருண்ட சூழ்நிலை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேதனைக்கு நடுவுல இருந்து நம்பவே முடியாத ஒரு வாக்குறுதி எப்படி பிறக்குது? அதத்தான் நாம இன்னைக்கு 2 சக்தி வாய்ந்த கதைகள் வழியா பார்க்க போறோம். சரி வாங்க, இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாம் கைமீறி போச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிற அந்த ஒரு நொடியில வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்பி ஒருத்தரால எப்படி புடிச்சு நிக்க முடியுது? அந்த ஒரு அசாத்தியமான தைரியம் அது எங்கிருந்து தான் வருது? வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இது கப்பர்நகூங்கிற ஊர்ல நடக்கிற ஒரு சம்பவம். சொல்லப்போனா நேரத்தோட ஓடி போராடுற ஒரு அப்பாவோட கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய அதிகாரி, நல்ல செல்வாக்குள்ள ஒருத்தர், ஆனா தான் சொந்த மகனோட உயிரை காப்பாத்த முடியாம எதுவும் செய்ய தோணாம நிக்கிறார். அவரோட பதவியோ பணமோ எதுவுமே அங்க உதவல. பையனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. சரியா அந்த நேரத்துல தான் அவருக்கு ஒரு சின்ன தகவல் கிடைக்குது. கலிலேயாவுல இயேசு இருக்காருன்னு. அதுதான் அவரோட கடைசி நம்பிக்கை. உடனே தம் மகனை காப்பாத்த ஒரு அற்புதம் நடக்கும் நம்பி அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார். அவரோட கோரிக்கையில எந்த ஒரு சுத்தி வளைப்பும் இல்ல. ரொம்ப நேரடியா, ஐயா என் பையன் சாகிறதுக்கு முன்னாடி வாங்கன்னு கேக்குறார். அந்த வார்த்தைகள்ல இருக்கிற பதட்டத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் தீர்வு ரொம்ப சிம்பிள். இயேசு நேர்ல வரணும், அவர் அங்க இருந்தாதான் அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறார். ஆனா இயேசுவோட பதில் அந்த அப்பா கொஞ்சமும் எதிர்பார்த்ததில்ல. அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தாதான் நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இது ஒரு மாதிரி மறுப்பு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது ஒரு ஆழமான சவால். வெறும் கண்ணால பாக்குற அற்புதத்தை தாண்டி அந்த அப்பாவோட நம்பிக்கை உண்மையிலே எது மேல இருக்குன்னு சோதிக்கிற ஒரு முக்கியமான தருணம் இது. சரி, இப்போதைக்கு இந்த அப்பாவோட தனிப்பட்ட அவசரமான நெருக்கடியை விட்டுட்டு ஒரு பரந்த பார்வைக்கு வருவோம். அதாவது தீர்க்கதரிசி எசையா மூலமா வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பிரபஞ்ச நம்பிக்கை, அதை பத்தி பார்க்கலாம். ஏசாயாவோட இந்த வாக்குறுதியோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சின்னதா சரி பண்ற விஷயம் இல்ல. மொத்தமா ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, பழைய காயங்கள், சோகமான நினைவுகள்னு எதுக்குமே இடமில்லாத ஒரு புது ஆரம்பம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாக்குறுதி நம்ம யதார்த்தத்தையே தலைகீழா மாத்துற ஒண்ணு. ஒரு பக்கம் அந்த அப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் அழுகை, வலி, திடீர் மரணம்னு எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் எசாயா காட்டுற அந்த புதிய படைப்பு, அங்க மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஒரு நிறைவான வாழ்க்கை. இது மட்டும்தான். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எவ்வளோ யதார்த்தமா இருக்குன்னு பாருங்களேன். இனிமே அழுகை சத்தமே கேட்காதான். குழந்தைங்க முழுசா அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்களாம். மக்கள் அவங்க கட்டின வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க நட்ட பழங்களையும் சாப்பிடுவாங்க. இது சும்மா ஒரு ஆன்மீக ஆறுதல் மட்டும் இல்ல, பாதுகாப்பு, அமைதி, நிறைவுன்னு எல்லாத்தையும் கொண்ட ஒரு வாழ்க்கையோட அழகான சித்திரம். சரி வாங்க திரும்பவும் அந்த அதிகாரியோட கதைக்கே வரலாம். விரக்தியோட உச்சத்துல இருந்த அவர் எப்படி நம்பிக்கையோட பாதையில முதலடி எடுத்து வைக்கிறார், அந்த முக்கியமான திருப்பு முனையை இப்போ பார்க்கலாம். இயேசு செஞ்சது பெரிய செயல் எதுவும் இல்ல. அவர் சொன்னது வெறும் வார்த்தைகள் தான். நீங்க போலாம், உங்க பையன் பிழைச்சுக்குவான், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஒரு வாக்கியம். ஆனா அதுக்குள்ள அடங்காத ஒரு சக்தி. அந்த அற்புதம் அந்த வார்த்தைகளுக்குள்ளதான் இருந்துச்சு. இங்கதான் அந்த அப்பாவோட பயணத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அவரு இயேசுவ கூடவே வரணும்னு கெஞ்சினாரு. ஆனா இப்போ வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்பி கிளம்ப வேண்டியிருக்கு. கண்ணுக்கு முன்னாடி எந்த ஆதாரமும் இல்ல. இந்த ஒரு வார்த்தையை நம்புறதா வேணாமா, அவர் ஒரு முடிவு எடுக்கணும். அவர் அதை நம்பி வீட்டுக்கு திரும்பி போன அந்த பயணம் இருக்கே, அதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு. அவர் பாதி வழியில போயிட்டு இருக்கும்போதே அவருக்கு அந்த நல்ல செய்தி வந்து சேருது. அவரோட வேலைக்காரங்க ஓடி வந்து, ஐயா உங்க பையன் பிழைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவரோட நம்பிக்கைக்கு கிடைச்ச முதல் உறுதியான ஆதாரம். ஆனா அந்த அப்பா அதோட நிறுத்தல. அவருக்கு இன்னும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப துல்லியமா கேக்குறாரு, சரியா எந்த நேரத்துக்கு காய்ச்சல் விட்டுச்சுன்னு. இது ஒரு சாதாரணமான கேள்வி இல்ல. ஏதோ ஒன்ன உறுதிப்படுத்திக்க அவர் முயற்சி பண்றார். வேலைக்காரங்க சொன்ன நேரம் எது தெரியுமா? சரியா இயேசு உன் மகன் பிழைப்பான் அப்படின்னு சொன்னா அதே நேரம். அப்பதான் அந்த அப்பாவுக்கு முழுசா புரியுது. தூரத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்கும் இங்க தன் மகனோட உயிருக்கும் இருந்த அந்த அற்புதமான மறுக்கவே முடியாத தொடர்பை அவர் உணர்றாரு. சரி, இந்த சம்பவம் ஒரு பையன் குணமானதோட முடியல. அதுக்கு மேல இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தமும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வை வெறும் அற்புதம்னு சொல்லல, இது இயேசு செஞ்ச 2வது அடையாளம்னு குறிப்பா சொல்லப்படுது.
அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது ஒரு பையன் குணமாகறத பத்தினது மட்டும் இல்ல, இது இன்னும் பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுது. அப்போ அடையாளம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு வழிகாட்டி பலகை மாதிரி. ஒரு அற்புதம் நடந்தா நம்ம வாவ் நான் ஆச்சரியப்படுவோம். ஆனா ஒரு அடையாளம் நடந்தா வாவ் இது எதுக்கான அறிகுறி, இது நம்மள எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இங்கதான் நாம பார்த்த 2 கதைகளும் ரொம்ப அழகா ஒண்ணு சேருது. அந்த ஒரு பையன் காய்ச்சல்ல இருந்து குணமாகிறது தீர்க்கதரிசி எசாயா சொன்ன அந்த பிரம்மாண்டமான புதிய உலகத்தோட ஒரு சின்ன முன்னோட்டம் மாறி. நோய், சாவு, பெற்றோரோட வேதனை இதெல்லாம் இல்லாத ஒரு எதிர்காலத்தோட ஒரு சின்ன ஜலக் தான் இந்த அற்புதம். ஆக இந்த ஒரு கேள்வியோட இத நிறைவு செய்யலாம். ஒரு தனிப்பட்ட மனுஷனோட துயரத்துல கிடைக்கிற வெற்றி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே மாத்தப் போற ஒரு பெரிய வாக்குறுதியோட சக்தி வாய்ந்த அடையாளமா எப்படி மாறுது? ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட இது மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கையை நோக்கி நம்மள வழிநடத்துற அடையாளங்களா இருக்குமோ? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும்.
அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே.
பெருமான